போலீஸ்காரங்க வீட்டுல திருடிட்டு போறாங்க. போலீஸ்காரங்க இல்லையா என்ன கொடி போலீஸ்காரங்க வீட்லயே என்ன பண்றது? ஆமாம்மா, ஸ்பாட்டில் தான் இருக்கேன். பார்க்கணும், போய் பார்க்கணும். கவிதா மேடத்துக்கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே? எப்படி மேடம் இப்படியாச்சு? எஸ்ஐ உங்கள் வீட்டிலே நகை திருட்டுன்னு சொல்கிறீங்களே, ஒன்றுமே புரியல. சார், நான் தான் 3 நாள் ஊர்ல இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பர்சனல் கேஸ் விஷயமா நானும் என் அண்ணனும் கொடைக்கானல் போயிருந்தோம் சார். அந்த நேரம் பார்த்து என் வீட்டுக்குள்ள புகுந்து சில திருடனுங்க பீரோவை நம்பி லாக்கரை ஏதோ கள்ளச்சாவி போட்டு திறந்து உள்ள இருந்த 100 பவுண்ட் நகையை திருடிட்டானுங்க சார். 100 பவுண்ட் நகையா? கவிதா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. திருடனை பிடிக்கணும்னா உண்மையை சொல்லித்தான் ஆகணும் சார். நாங்க கொடைக்கானல்ல இருந்து வந்து பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டோம். எதையுமே நாங்க தொடல. உங்களுக்கு போன் போட்டேன். 100 பவுண்ட் நகை 20 லட்சம் தேரும் சார். அந்த ரூம் நான் பார்க்கலாமா? மாடியில தான் சரி, இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். கான்ஸ்டபிள் கூட வாங்க. எஸ் சார். ஏன் கவிதா, ஒரு 3 அழகிய பசங்க 3 நாளா உனக்கு கஸ்டடியில் வச்சு உன்னை பாடா படுத்துனானுங்கன்னு கண்ணு முடிச்சோன்னே என்கிட்ட சொன்னேன். இப்போ இன்ஸ்பெக்டர் என்னடானா 100 பவுன் நகையை காணோம், அதோட மதிப்பு 20 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடு. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு பொண்ணோட ஹோட்டலுக்கு போனது போலீஸ் விசாரிச்சா தெரியும். அந்த பொண்ணு திவ்யா இல்ல, நான் தான். பிளேட்டை மாத்திக்கலாம். ஏன் அப்படி? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு போலீஸ்காரிய 3 ரவுடிங்க 3 நாள் அடிச்சு வச்சிருந்தாங்கன்னு வெளியே தெரிஞ்சா போலீஸ்காரங்களே என்ன பார்த்து சிரிப்பாங்க. டிபார்ட்மெண்ட்ல எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதுக்கப்புறம் இங்க வேலை செய்ய முடியுமா? சரி, அந்த 100 பவுன் நகை அப்புறம் சும்மா வந்து சாப்பிட்டுட்டு போனாங்கன்னு சொன்னா கேஸ சீரியஸா எடுத்துக்குவாங்களா? இப்படி ஏதாவது சொன்னாதான் சீரியஸா எடுத்துக்குவாங்க. அவனுங்க மாட்டட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி, ஃபாரன்சிக்லேருந்து வந்து இந்த கைரேகைலாம் செக் பண்ணுவாங்களே. தேடட்டுமே. அவனுங்க கைரேகை தான் இந்த வீடு முழுக்க இருக்கே, அதானே வேணும். அதோட உன்னோட கைரேகையும் என்னோட கைரேகையும் எல்லாமே இருக்குல்ல. இருக்கட்டும், இது நம்ம வீடு தானே. ஏன் கைரேகை இதுல இருக்காதா என்ன? அத போலீஸ் விட்டுடும். அந்த 3 பேரோட கைரேகையை வச்சுதான் அவனுங்க தான் பீரோவை நம்பி திறந்து லாக்கர்ல கள்ளச்சாவி போட்டு திறந்தாங்கன்னு ஃபைல் பண்ணிடுவாங்க. ஓ, அதுக்கு தான் நீயே பீரோவை நம்பி திறந்தியா? ஆமா. நீ என்னமோ பண்ண, ஆனா எனக்கு பயமா இருக்கு. நீ ஒன்னும் பேச வேண்டாம். உன் திருவாய மூடிக்கிட்டு இரு. உன்னை விசாரிச்சா நீ சொல்ல வேண்டியது நானும் என் தங்கச்சியும் கார்ல கொடைக்கானல் போனோங்கிறது மட்டும்தான். நீ காருக்கு பெட்ரோல் போட்ட பில்லு, ஹோட்டல்ல தங்கின பில்லு, சாப்பிட்ட பில்லு எல்லாம் வச்சிருக்கல? எல்லாம் இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்து உங்க வீட்டிலே நடந்திருக்கு. சிக்கனா சும்மா விடக்கூடாது, சரியா? ஓகே சார். பார்த்தேன் மேடம், இவ்வளவு பெரிய பீரோவே உடைச்சு எடுத்திருக்கான்னா பெரிய கைகே இருந்த ஆளாதான் இருப்பான். எல்லாம் என் கல்யாணத்துக்காக என் அண்ணன் கஷ்டப்பட்டு ஃபாரின்ல இருந்து சம்பாரிச்சிட்டு வந்த நகை அநியாயமா போயிடுச்சு சார். மேடம், 100 பவுண்ட் நகைய இப்படி பீரோலயே வைப்பீங்க? பேங்க் லாக்கர்ல வைக்க வேண்டாமா? போலீஸ் வீடாச்சே, திருட எவனுக்கு தைரியம் வரும்னு கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். கவலைப்படாதீங்க மேடம், கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஏரியாலே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வீட்டிலே கை வச்சிருக்கான்ல, கண்டுபிடிக்கிறேன். நீங்க அல்லாதீங்க மேடம். சார், கஷ்டப்பட்டு ஃபாரின்ல சம்பாரிச்ச பணம் சார், இப்ப எல்லாமே போச்சே சார். கவிதா, இப்ப எல்லாமே உன்னாலதான். உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல வை, பேங்க் லாக்கர்ல வைன்னு சொன்னா எங்க கேட்ட? எனக்கு என்னன்னா தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. உனக்கு திமிரு ஜாஸ்தியாது கவிதா. இப்போ உன் கல்யாணத்துக்கு நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னா. மேடம், இப்ப எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆகாம இருங்க, கவலைப்படாதீங்க. ஏற்கனவே போலீஸ் வீட்லயே திருட்டு நடந்திருக்குன்னு எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க. இதுல அண்ணாவும் திட்டுறாரு. நீங்க அன்னைக்கு கவிதா மேடத்தை காணோன்னு வந்து விசாரிச்சீங்கல்ல? அது வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தார் சார்.
நான் வீட்லயே தான் இருந்தேன். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொடைக்கானலுக்கே கிளம்புனேன். சரி மேடம், நிச்சயமா இதை யாரோ தெரிஞ்சவங்க தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆமா சார். ஆமா, 3 நாள் தங்கினதா சொன்னீங்களே, ஆனா அந்த ஏரியாவோட யாருமே பார்க்கலையா? அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்லை சார், அவங்க பிளான் பண்ணி தான் வந்திருக்கணும். இப்போ ஸ்கூல் லீவ் டைம் வேறையா, ஏரியாவில் பாதி பேர் ஊருக்கு போயிருப்பாங்க. தெருவே காலியாக இருக்கு, அதுவும் வெயில் பட்டையை உரிச்சிட்டு இருக்குது. யார் சார் வெளியே வருவா? நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆமா, எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர் சார். 3 பேரா? கிச்சன்ல சிக்கனு மீன் இதெல்லாம் சாப்பிட்டுருக்கானுங்க. 3 பேரோட எச்சில் தட்டு அங்க இருக்கு. அதை வச்சுதான் நான் சொன்னேன் சார். இந்த ஏரியால பழைய கேடிங் லிஸ்ட் எல்லாம் பார்க்கணும். அக்கம் பக்கத்துல நானும் விசாரிக்கிறேன் சார். கட்டாயமா யாராவது பார்த்திருப்பாங்க. சரிங்க மேடம், கைரேகை குரூப்பை வர சொல்லியிருக்கேன். வீட்டை சுத்தி அவங்க கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். கவலைப்படாதீங்க மேடம், கண்டுபிடிச்சிடலாம். போங்க. ஏங்க வீட்டு முன்னாடி ஆரம்பிக்காதீங்க, போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க, கூட்டம் போடாதீங்க, கலைங்க. அந்த 3 பேரு என் கையில கிடைக்கட்டும், அவனுங்கள அடிச்சு கொன்னுடுறேன். இவர் தான் மாப்பிள்ளை, பேரு ராஜா. அவங்க வந்து இவரோட அம்மா. இவரு வந்து தாய் மாமா. வணக்கங்க. அவங்க அப்பா ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். புரோக்கர் அண்ணன் வந்து பொண்ணு போட்டா காமிச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடுவானே உடனே கிளம்பி வந்துட்டோம். மாப்பிள்ளை தம்பி என்ன பண்றாரு? சொந்தமா நெசப்பாக்கத்துல அரிசி மண்டி வச்சிருக்காரு. நல்ல வியாபாரம், படு ஜோரா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே பிஸி தான். இப்ப கூட கட்டாயப்படுத்திதான் கூட்டிட்டு வந்திருக்கோம்னா பாத்துக்கோங்களேன். ஏன் மாப்பிள்ளையே வந்ததுல இருந்து உம்மனே இருக்காரு? அது மாப்பிள்ள வேலையில ரொம்ப சின்சியர். வேலையில ஏதாவது தடை வந்துருச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. அதனாலதான் இப்படி. ஏடா சிரிடா, பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். அட சிரிங்கிற சிரிக்கிறான். இவரு பொண்ணோட அப்பா தர்மசீலன், இவங்க அம்மா மனோன்மணி. இவரு நேஷனலைசர் பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆனவர். சரி சரி. நல்ல குடும்பம், நல்ல வசதி. சரி. புரோக்கர் மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொடுத்தாரு. பொண்ணு ஜாதகத்தோட 8 பொருத்தமும் பொருந்தி இருந்தது. அதனாலதான் பார்க்கலாம்னு பிரியப்பட்டாரு. சரி. பொண்ணு இத்தனை நாளா பெங்களூர்ல ஒர்க் பண்ணா, இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கா. நல்ல அழகா இருப்பா, புத்திசாலி பொண்ணு, கை நிறைய சம்பாதிக்கிறா. என் புள்ள கூட குடோன்ல மூட்டை கணக்குல அரிசி அடுக்கி வச்சிருந்தாலும் மூட்டைய கண்ணுல பார்த்தாலே அது குதிரைவாளியா கவிஞர் வாளியான்னு கண்டுபிடிச்சிருவா. பேசலாம், சும்மா இரு, மானத்தை வாங்காத. பொண்ணை வர சொல்லுங்களேன். பொண்ணை கூப்பிடுமா. ஜோதி, everybody. வாமா உட்காருமா. Hi, I'm Jyoti. ஜோதிமா, சார் தான் மாப்பிள்ள, பேரு ராஜா. சாதாரண ராஜா இல்ல, ஆளினால் அழகு ராஜா. Hi ராஜ். இன்னும் கொஞ்சம் ஃபேரா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன? இவங்க மாப்பிள்ளையோட அம்மா, பேரு சுந்தரி. ஹாய் ஆண்டி. இது அவங்க தம்பி, பேரு வாழவந்தான். வாழவந்தானா? அது என்ன பேரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து உங்களுக்கே அர்த்தம் தெரியலையா? சரி விடுங்க. மம்மி, வந்து உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது குடுத்தியாமா? ஏய், உன்னை தாண்டி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க.
நீ தான் போய் எடுத்துட்டு வரணும். ஓகே, நோ ப்ராப்ளம். காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. பொண்ணு பெங்களூர்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணா, அதனால ரொம்ப சோஷியலா இருப்பா. உங்களுக்கு தான் தெரியுமே, ஐடி கம்பெனில முதலாளிங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆமா ஆமாங்க. அதுல என்ன தப்பு இருக்குங்கிறேன்? பேர் சொல்றதுக்கு ஒரு மகன் பேரன்னு இருக்கும்போது பேர் சொல்றதுக்கு ஒரு மருமக இருந்தா தப்பு ஒண்ணு இல்லையே. அதானே கரெக்ட். தேங்க்யூமா, நீங்க ரொம்ப பிராட் மைண்டா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க குடும்பத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி. எனக்கு கூட உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாடன் மகாலட்சுமி ஆட்டம் இருக்குது. ராசா, நீ கூட கவனிச்சல்ல, வந்த உடனே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துச்சு. அவங்க அம்மா ஒரு லேசா கண்ணை அசைச்சதும் டபக்கு நீ காலை இறக்கிச்சு பாத்தியா? இன்னைக்கு தாய் பேச்ச கேக்குற பிள்ளை வேற எங்க கிடைக்கும் சொல்லு பாப்போம். கரெக்ட் மாப்ள. மாப்பிள்ளை கொடுமா. ஓகே கொடுமா. ராஜ், காஃபி எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. மாப்ள குடி மாப்ள. ஏன்னா அக்கா தினம் குடுக்கற கள்ளி தண்ணிய குடிச்சு குடிச்சு நாக்கு செத்து போச்சுரா மாப்ள. காஃபியோட உண்மையான ருசி இப்பதான்டா தெரியுது. அதனாலதான் சொல்றேன், குடிச்சிரு மாப்ள. குடி 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 குடி. வஞ்சத்துல வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு இந்த ஆடுறது பாடுறதெல்லாம் சுத்தமா தெரியாது. கடகடன்னு வேகமா எஸ்எம்எஸ் பண்ணுவேன். டக்கு டக்குன்னு 4-5 ஃபோன் கால்ஸ் வந்தா ஒரே நேரத்துல அட்டெண்ட் பண்ணிடுவேன். நல்லா ஷாப்பிங் பண்ணுவேன். நல்லா செல்ஃபி எடுப்பேன். நல்லா பைக்கும் ஓட்டுவேன். எனக்கு எல்லா சாப்பாடு ஐட்டமும் சமைக்க தெரியுமா? எந்தெந்த ஹோட்டல்ல கிடைக்கும் நல்லாவே தெரியும். ஏக்கா, இதெல்லாம் உனக்கு தேவைதான். இல்ல போதும் போதும், இந்த அளவுக்காவது புள்ள தெரிஞ்சு வச்சிருக்கேன். மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். என்னை பத்தி எல்லா விஷயம் உனக்கு தெரியுமாமா? எது? நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களே அதானே? சொன்னாங்க. எனக்கு அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. ஜாதகம் பொருத்தமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதை நம்புறவ. அதனால எனக்கு அது போதும். அவசரப்படாதம்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, பேசலாமே. ஐயா ராசா, எதுக்கு போட்டு தனியெல்லாம் பேசிக்கிட்டு, எதுவா இருந்தாலும் நம்ம சபையிலேயே பேசிக்கிடுவோமே. அதானே. காபி சாப்பிட்டு பேசாம உட்காந்துட்டு நாங்க பேசிட்டு வந்துடுறோம். சொல்லுடா. சும்மா சம்பந்திமா, நாம பேசி முடிவு பண்றதுக்கு முன்னாடி வாழ போறது அவங்களே பேசி முடிவு பண்றது நல்லது இல்லையா? அதனால ஜோதி கூட்டிட்டு போமா. வாங்க ராஜ், கம் ஆன், கம். சொல்லு ராஜ், ஏதோ பேசணும்னு சொன்ன. தயவு செஞ்சு என்ன நீங்க மறந்துடுங்க. நான் உங்களுக்கு தகுதியானவனே கிடையாது. வாட்? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்க. ஏ? என்னால என் பொண்டாட்டியை மறக்க முடியாதுங்க. அப்படியா? உங்க 2 பேருக்கும் தான் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான்.
சட்டத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் 2 பேர் பிரிய பெருமை தவிர எங்களுக்குள்ள ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குங்க. அதை யாராலையும் பிரிக்க முடியாது. உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போன பொண்டாட்டி மேல இவ்ளோ பாசமா? வழக்கமா புருஷன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்றப்போ அவ மேல இவன் 1008 பழி போடுறதும் இவ மேல அவ 1008 பழி போடுறதும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க வித்தியாசமால இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட, புரோக்கர் கிட்ட, உங்ககிட்ட எங்க அம்மா என்ன சொன்னாங்களா எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட நீ இந்த பொண்ணை பார்க்க வரலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு என்னை மிரட்டினாங்க. அதுக்கு பயந்த நான் இங்க வந்தேனே தவிர உண்மையா உங்களை நான் பொண்ணு பார்க்க வரலங்க. எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் சுத்தமாக கிடையாதுங்க. நான் என் பொண்டாட்டியை மட்டும்தான் சாகிற வரைக்கும் நேசிப்பேன். அவ என்னை விட்டு போயிட்டனா கூட நான் கடைசி வரைக்கும் அவன் ஞாபகத்தில் இருப்பேனே தவிர இன்னொரு பொண்ணை என் மனசால கூட நினைக்க மாட்டேங்க. இந்த பாருங்க, தயவு செஞ்சு என்ன நம்பி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. நல்லா சுதந்திரமா சந்தோஷமா இருங்க. அனாவசியமா என்ன நம்பி உங்க சுதந்திரத்தை, உங்க சந்தோஷத்தை நீங்க இழந்துடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கவே முடியாது. அவங்கள அவ்ளோ நேசிக்கிறீங்களா? என் பொண்டாட்டிய என்னால வெறுக்கவே முடியாதுங்க. அவதாங்க என் உலகமே. அதனால தயவு செஞ்சு என்ன பிடிக்கலன்னு உங்க வாயில நீங்களே வந்து சொல்லிடுங்களேன். ஏங்க, நீங்களும் நானும் பார்க்கவே இல்லை, பேசிக்கவே இல்லை, இந்த பொண்ணு பார்த்தது எதுவுமே நடக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு புருஷனா அமைவாருங்க. நானும் கடவுளை வேண்டிக்கிறேங்க. ஏங்க, என்னங்க நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? ஆமா, இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க. சரி, நீங்க போங்க. என் முடிவை நான் வந்து சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்து சொல்லுங்க, நான் அரிசி கடைக்கு போகணும். சரி. சரிங்க. அப்படிங்களா? என்ன ராசா, பேசிட்டியா? பேசிட்டேன். பொண்ணு என்ன சொல்லுச்சு? இப்ப வந்து முடிவு சொல்லுவாங்க. மாப்பிள்ள உள்ள போய் என்னடா பேசுன? அது மனசை கலைச்சிட்டோம்ல. அட பாவி. அதுங்க சின்னஞ்சிருசுங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும்ல. நாம பார்த்து செஞ்சுட்டா போதும். அப்ப நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த சம்பிரதாயத்தை பத்தி பேச ஆரம்பிப்போமா? செலவெல்லாம், கல்யாண செலவு என்ன பண்ண போறிய? சாப்பாடு செலவுக்கு என்ன செய்வீங்க? பொண்ணுக்கு என்ன சீரை செய்ய போறிய? இந்த பாருங்கம்மா, என் சம்பாத்தியம், இந்த வீடு, 100 பவுன் நகை எல்லாமே என் பொண்ணுக்கு தான். அடேங்கப்பா. சார், கொஞ்சம் பொறுங்க சார். பொண்ணு வந்து முடிவை சொல்லட்டும். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அதான் சொல்லிட்டேல ராசா, பெரியவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. விடுமாமா. டேய், அங்க பாருடா, பொண்ணு பாரு.
எப்படி ஏன் சார் உங்களுக்கு இப்படி இன்னொரு பொண்ணு இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லையா சார்? இல்லைங்க, எனக்கு ஒரே பொண்ணு தான். அப்போ மாடர்ன் கெட்டப்ல வந்ததும் என் பொண்ணு ஜோதி தான். இப்போ குடும்ப பார்க்க புடவையில வர்றதும் என் பொண்ணு ஜோதி தான். அப்படிங்களா? ஐயோ, அப்படியே டோட்டலா மாறி வந்திருக்கே சார். என்னம்மா எல்லாரும் உன் முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். உன் பதில சொல்லு.